அப்பா உங்க கவிதை எப்படி போகுது? கவிதையா? தோ வரேன். வாமப்புக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. உன் எண்ணங்களையும் எழுத்துக்களையும் என்னிடம் துப்பிவிடு, நான் துப்பி விடுகிறேன். இப்படிக்கு பேனா. அப்பா இந்த ஜோக்கு வேணாம். மா இது ஜோக் இல்லம்மா, கவிதை. இந்த ஜோக்கு நல்லா இருக்கே. ஏய் என்ன கலாய்க்கிறியா? கவிதை எழுத எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்க நீ ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம். கவிதை தானே? வாழ்க்கையில் கவலை என்பது வாழ்க்கையில் கவலை என்பது வாழ்க்கையில் கவலை என்பது கருவேப்பிலை மாதிரி. வேணா வச்சுக்கோ, இல்லைன்னா தூக்கி போடு. ஐயோ அப்பா, நான் ஒரு கவிதை சொல்றேன்ப்பா. சொல்லு. டாகுக்கு காலு 4, டெய்லி நான் போவேன் ஸ்கூலு, கிரிக்கெட்டுக்கு தேவை பால், ஆழிய ரொம்ப வாலு. ஓ வாவ், எப்படி? ஏய் என்ன கவிதை எழுத ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஃப்ரீயா விடுங்க, நானே பண்ணிப்பேன். உங்க ஹெல்ப்பே தேவையில்லை. இவருக்கு ஹெல்ப் தானே பண்ணும். சரி பரவாயில்ல, வேற டைப்பா ஹெல்ப் பண்ணுவோம். சாப்பிடுவோம். 3 கை வச்சா சாவித்ரி. எங்க மேக்ஸ் மிஸ் பேரு காயத்ரி. அடடா, சாபுத்ரி காயத்ரி. ஆஹா, அவங்க சொல்லி தருவாங்க 1 2 3. ஆழியாவோட கவிதை 1 வாங்கினா 1 ஃப்ரீ. நல்லாதான் இருக்கு. ஹெல்ப் வந்துருச்சு. ஆழியா யாரு? ஹெல்ப் கேட்டிங்கல்ல, ஹெல்ப் வந்துருச்சு. பாரு. எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஃபாலோ மீ. அப்பா யார் யாரும் வந்திருக்காங்க? ஆழியா யார் இவங்கலாம்? நீங்க தானே ஹெல்ப் கேட்டீங்க. முதல் இப்ப படிக்கவா? முதல் ஹெல்ப் படி. குடும்பம் என்பது பால் போல, உடனே வித்தா காசு, கெட்டு போனாலும் நிறைய யூஸ். அதான் சார், இந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் அத சொன்னேன். பாப்பா நீ மேல படி. பால் போல வாழ்க்கைய பாலாக்காம, நெய் போல வாழ்க்கைய நேரம் கடத்தாம, பட்டர் போல இருக்கிற வாழ்க்கைய பெட்டர் ஆக்கணும்னு நினைங்க. ஏன்னா இன்னைக்கு சத்தான் நாளைக்கு பால். இப்படிக்கு கோபால். கோபாலா? தட்ஸ் மீ சார். அப்பா இப்ப நம்மளது படி. படிக்கிறேன். படி. கலர் டிவியாக குடும்பம் இருந்தாலும், கண்ட்ரோல் செய்யும் ரிமோட்டாக மனைவியும் இருந்தாலும், 1000 சேனல் போல ஆசைகளும் இருந்தாலும், கேபிள் கனெக்ஷன் ஏனும் அன்பு இல்லை என்றால் சந்தோஷம் என்பதே இருக்காது. ஏய் இவங்க 2 பேரும் யாரு? நான் பால்காரன். நான் கேபிள்காரன்.